எல்லா வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 3வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 3வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமென். சகோதரரே, நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாகி நடக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மாதிரியாக கொண்டிருங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு என்ன செய்கிறேன்னா சொல்லுகிறேன். பவுல் தேவனுடைய சித்தத்தின்படி பிலிப்பியரில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிற இந்த வசனத்தை 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். கடந்த 3 வாரங்களாக நான் பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவ சபையில் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், தேவ பிள்ளைகளுடைய பங்கு என்ன, இன்றைக்கு நீங்க ஆலயத்திற்குள்ள இருக்கிறீங்கன்னா நீங்க எப்படி மாறணும் அப்படின்னு சொல்லி 3 வாரமா பேசிட்டு இருக்கிறேன். 3 வாரத்துல முதல்ல நான் பேசின ஒரு காரியம் என்னன்னா, தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும், ஜெபத்துல போராடணும். என்ன சொன்னேன், எழுதி வச்சவங்களுக்கு தெரியும். 2வது நான் சொன்னேன், தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு பிள்ளைகளா என்ன செய்யணும்னா மாறணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசினேன், தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளா என்ன செய்யணும், மாறணும் அப்படின்னு சொல்லி போன வாரம் நான் பேசினேன். இந்த வாரம் நான் பேசுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அவரை பின்பற்றி வழிகாட்டுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக ஆலயத்திற்குள்ளே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறணும். ஆமென். என்ன எழுத போறீங்க, தலைப்பு இயேசுவை பின்பற்றி வழிகாட்டுகிற தேவ பிள்ளைகள். இந்த 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்துல பவுல் சொல்லுகிறாரு, சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவளை நீங்க என்ன செய்யணும், மாதிரியாக எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளுங்க. அவர் சொல்லுகிறாரு, நீங்க என்னை பின்பற்றுவர்களா இருந்தா நீங்க என்னை மாதிரியா என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் எப்படி மாறினார்னா, அநேகருக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன செய்யறாரு, மாறுகிறார். ஒரு உதாரணமாக அநேகருக்கு ஒரு வழிகாட்டுகிறவராக, அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக பவுல் என்ன செய்யறார்னா மாறுகிறார். அவருடைய வாயிலிருந்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்க இன்னாரை பின்பற்றுங்க, நீங்க இன்னாரை பின்பற்றுங்கன்னு சொல்லாம நீங்கள் என்னையே பின்பற்றுங்கன்னு சொல்லுகிறார். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி மாறணும் அப்படின்னா, அவரை போல என்ன செய்யணும், மாற வேண்டும். இந்த வசனத்தில் அவர் அடுத்த 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது என்ன செய்யறேன்னா சொல்லுகிறேன். இந்த உலகத்துல அநேக போதகர்கள் உண்டு, அநேக விசுவாசிகள் உண்டு, அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்களுடைய நடக்கையை காட்டிலும் நாம முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிலர்கள் உண்டு. ஆமென். நம்ம எல்லாரையுமே முன்மாதிரியா எடுத்துக்கொள்ள முடியுமா? நீங்க தான் என் ரோல் மாடல் அப்படின்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? ரோல் மாடல் பல சமயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா தடுமாறுறாங்க. அவங்க எப்படி நடத்துகிறாங்க? 18ஆம் வசனத்தில் அவர் பவுல் தெளிவாக சொல்கிறாரு, கிறிஸ்துவின் சிலுவைக்கு உங்களை எதிராக நடத்துகிறாங்க. பகைனா என்ன? எதிராக நடத்துகிறாங்க. ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு போதகன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வர்ற ஜனங்களை யாருக்கு நேராக நடத்த வேண்டும்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக, கர்த்தருடைய சிலுவைக்கு நேராக என்ன செய்யணும், நடத்தணும். கர்த்தருடைய சிலுவையை விட்டு உன்னுடைய இஷ்டப்படி வாழ் என்று சொல்லி போதிக்கிற ஒரு போதகன் கிடையாது. உன் இஷ்டத்தின்படி நீ வாழுப்பா அப்படின்னு சொல்லி அதற்கு ஏற்றபடி நான் ஜெபிக்கிற ஒரு போதகன் கிடையாது. பவுல் சொல்லுகிறாரு, நீ இப்படிப்பட்டவர்களை பின்பற்றினா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மோசமா போயிடும். நீ அவர்களை பின்பற்றாத, என்னையே மாதிரியா என்ன செய்யணும் எடுத்துக்கொள். ஒரு வழிகாட்டுகிற மனுஷன் எப்படி மாறுறான்னா, அநேகருக்கு ஒரு எக்ஸாம்பிளா மாறணும். ஒரு கிறிஸ்தவ பிள்ளை எப்படி மாறணும், அநேகருக்கு உதாரணமா என்ன பண்ணும், மாறணும். ஆமென். கிறிஸ்தவங்க எப்படி மாறணுங்க? அநேகருக்கு
பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள் விசுவாசிங்க, நல்ல சமாரியன் ஜெபாலயத்துக்கு போற விசுவாசிங்க அநேகருக்கு வழிகாட்டுகிறவர்களாக, எக்ஸாம்பிளாக மாறணும். ஆமே, மாறுறீங்களா? முயற்சி எடுக்கிற இப்பதான் என்ன செய்யறோம், கூடிய சீக்கிரத்தில் பண்றோம், மாறிடுவோம். வழிகாட்டுகிற ஒரு தேவ பிள்ளை. பவுலுடைய வார்த்தையை எப்படி மாறுதுன்னா, என்ன செய்யணும், பின்பற்று. அவர் யாரை பின்பற்றுகிறாரு, யாருடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை பற்றி இருக்கிற ஒரு மனுஷன் தைரியமாக சொல்ல முடியும், என்ன பண்ணு, பின்பற்று. நான் எப்படி நடக்கிறேன் என்ன பாரு, நான் எப்படி பேசுறேன் என்ன பாரு, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன பாரு. அவர் தைரியமா சொல்ல முடியும். என்னுடைய மாதிரியை நீங்க என்ன செய்யுங்கன்னா நோக்கி பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யோவான் 14வது அதிகாரம் 8வது வசனத்துல இயேசு சொல்லுகிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா என்ன செய்கிறேன் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு, நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க தேவனை அறிந்து கொள்ளணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. எந்த வழி? இயேசுவே வழியும் சத்தியமும் யாரா இருக்கிறாரு, ஜீவனமா இருக்கிறார். அந்த வசனத்து யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். ஆண்டவர் வழி என்ன செய்யறாருன்னா சொல்லி கொடுக்கிறார், இதுதான்ப்பா வழி, இந்த வழியில் என்ன செய், உட்பிரவேசி. ஆண்டவர் வாழ்ந்து காட்டுகிறார். ஆண்டவர் வழி என்ன செய்யறாருன்னா காட்டுகிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த இந்த 3.5 வருஷத்துல ஆண்டவர் அநேகருக்கு உபதேசம் பண்ணிட்டு அவர் ஒரு ட்ராக்ல என்ன செய்யலன்னா வாழல. அவர் உபதேசம் பண்ணினபடி இந்த உலகத்துல என்ன செய்தார்னா வாழ்ந்து காட்டினார். ஏன் ஆண்டவர் ஜெபம் பண்ணோம், நான் ஜெபம் பண்றேன், நீங்கள் என்ன செய்யுங்க, வாழ்ந்து காட்டினார். ஏன் ஆண்டவர் யோர்தான் நதியில போய் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறனோ அது போல என்னை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும், எடுக்கணும். ஏன் ஆண்டவர் சிலுவைக்கு நேரம் அந்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் மற்றவர்களுடைய தேவையில்லாத பேச்சுகளையும் ஏன் கேட்கணும்? ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தான் நடக்க வேண்டிய வழியில நடக்கும்போது அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் வரும்போது ஆண்டவர் பொறுமையோடு சகித்தது போல அவனை என்ன செய்யணும், சகிக்கணும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அவருடைய உபதேசத்தை என்ன செய்யணும், கை கொள்ளணும். ஆமே, நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? பவுல் சொல்லுகிறாரு, நான் அவரை பின்பற்றுகிறேன், அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா என்ன பின்பற்றுங்க. நான் உங்களை எதுக்கு நேரம் நடத்துறேன் அப்படின்னா ஆண்டவருடைய சிலுவைக்கு நேரம் என்ன செய்கிறேன், நடத்துகிறேன். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நேரம் என்ன செய்கிறேன், உங்களை நடத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் என்ன செய்கிறேன், உங்களை நடத்துகிறேன். இந்த கலாத்தியில் இருக்கிற ஜனங்களும் இந்த பிலிப்பியர்ல இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை என்ன செய்கிறாங்கன்னா தெரிந்து கொள்ளுகிறாங்க. எதுக்கு ஏற்ற போதகர்கள்? சுய இச்சை அப்படின்னா அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதுக்கு ஏற்றது போல செய்கிற போதகர்கள் உண்டு. என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. பாஸ்டர் விசுவாசி என்ன சொன்னாலும் அப்படியா செஞ்சிடலாம் செய்யற போதகர்கள் உண்டு. அதுதான் அவர் பவுல் அதிகமா சொல்றாரு, உங்க சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை நீங்க என்ன செய்யுங்க, தெரிந்து கொள்ளுகிறீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல. நீங்க சிலுவைக்கு நேராய் உங்களை நடத்துகிற ஒருத்தர் என்ன செய்யுன்னா பின்பற்றுங்க. ஆமே, இப்ப நம்ம ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், ரட்சிக்கப்பட்டோம், கையில வேத புஸ்தகத்தை என்ன செய்யறோம், வாங்கி இருக்கிறோம். வாங்கிட்டு எதற்காக நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? வேதம் சொல்லுகிறது, நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டோம், எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தனா கிறிஸ்துனுடைய உபதேசத்தை பின்பற்றுகிறதுக்காக தான் உள்ள நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆமே, எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்? இந்த பைபிளை வாங்கணும். எதுக்கு வாங்கணும்? தலையில வச்சு தூங்குறதுக்கா? பேய் அமுக்கும் போது பக்கத்துல பெட்டு பக்கத்துல என்ன பண்ணோம், பத்திரமா வச்சு, அதுக்கு இல்ல. நானும் எனக்கு ஒரு அடையாள சின்னமா இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு எங்க போறேன்,
இது எடுத்துட்டு போனா தான் எனக்கு பயங்கர பாதுகாப்பு, ஆண்டவரே ஆண்டவரே. அதுக்கு இல்லைங்க, இதிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிப்பதற்காக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமே. ஃபர்ஸ்ட் பொய் சொல்லியிருந்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வேத புஸ்தகம் சொல்லுது நீ பொய் சொல்லாத. அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும்? அப்பதான் நீங்க யாரை பின்பற்றுறீங்க? கிறிஸ்துவ என்ன செய்றீங்க? இப்ப இந்த வார்த்தைக்கு ஒருத்தன் செவி கொடுக்கலன்னா அவன் கிறிஸ்துவ என்ன செய்யலன்னா அர்த்தம், பின்பற்றவில்லை. நீங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:14 வாசிங்கள. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு அவர் சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்ற, உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதல, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன்? புத்தி சொல்லுகிறேன். அவர் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைக்கும் நிருபங்களை எழுதும் போது அவர் இவங்க வெட்கப்படுவாங்க, இல்லை இவங்க மனசு வருத்தப்படுவாங்க, இந்த வார்த்தையை பேசினா அவங்க கோச்சிப்பாங்க, அதெல்லாம் யோசிக்கல. நீ வெட்கப்படும்படி நான் எழுதாம, நீங்க எனக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறணும், நீங்க கிறிஸ்துவை பின்தொடர்கிற, கிறிஸ்துவை ஒரு ரோல் மாடலா வச்சிருக்கிற பிள்ளைகளாய் மாறணும்னு சொல்லி உங்களுக்கு எழுதுகிறேன். அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு என்ன பண்ணல? இல்லையே. அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள்ள 10,000 உபதேசியார்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க. எத்தனை பேரு? ஆமா. இப்ப இந்த மாவட்டத்தில் கூட எடுத்துங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தில் எத்தனையோ சபைகள் என்ன பண்ணோம் இருக்கு. சிறுதாவூர்ல எவ்வளவு என்ன பண்ணுது சபைகள் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா உபதேசம் பண்றாரு. உபாத்தியர்கள் பேர் உபதேசம் என்ன பண்றாங்க? பண்ணுகிறாங்க. ஆனா பவுல் சொல்லுகிறாரு, அவங்க உபதேசம் பண்ணுகிறது போல நான் என்ன செய்யல, உங்களுக்கு உபதேசம் பண்ண வரல. நான் உங்களுக்கு எப்படி இருக்கு மாற ஆசைப்படுறேன்னா, தகப்பன்மாரா மாற ஆசைப்படுறேன். ஆமே. உபதேசிக்கிறவங்களுக்கும் தகப்பன்மாருக்கும் வித்தியாசம் உண்டு. நீ உபதேசத்துக்கு கீழ்ப்படிலாம் தகப்பன்மார் என்ன செய்வாங்க? அடிப்பாங்களா? குத்துவாங்க, அடி கொட்டுவாங்க. ஏன்? நீ இந்த வழியில என்ன செய்யல, நான் சொன்ன வழியில நீ என்ன செய்யல, அதனால உனக்கு அடி விழுது. நான் சொன்ன பாதையில என்ன செய்யல, நடக்கல. இவர் சொல்லுகிறாரு, தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லை, கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை என்ன செய்கிறேன்னா பெற்று இருக்கிறேன். அவர் சொல்லுகிறாரு, அவருக்கு திருமணம் ஆகல, ஆனாலும் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள நான் உங்க எல்லாரும் என்ன செய்கிறேன்னா பிள்ளைகளாக பெற்று இருக்கிறேன். இவர் எங்க மாறுறாருன்னா, உபதேசம் பண்ணா இந்த ஜனங்க தெரிந்து கொள்வதற்கோ திருந்துவதற்கோ ரொம்ப ரொம்ப கால தாமதம் ஆகுது. ஆனா தகப்பன்மாரா மாறுறாரு, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறார், கண்டனம் பண்ணி என்ன செய்கிறாரு, உபதேசம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிற 16வது வசனம், ஆகையால் என்னை பின்பற்றுகிற ஆகுங்கள் என்று உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்னா புத்தி சொல்றாரு. என்ன பின்பற்றுப்பா, என்ன பின்பற்றுப்பான்னு சொன்னா, இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் யாரை பின்பற்றுறாங்கன்னா, தங்களுடைய சுய இச்சையை தெரிந்து கொண்டு தங்களுடைய எல்லா விதமான ஆசைக்கும் இணங்கும்படி ஆண்டவரை விட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, பின்பற்றுறாங்க. தேவ சபை உங்களை எதற்கு நேராக நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறது? பரலோகத்துக்கு நேரா, சிலுவைக்கு நேரா, சத்தியத்துக்கு நேரா, ஆண்டவருக்கு நேரா. இங்க வரும்போது, அப்பா நீ வரும்போதே இந்த வாங்கிட்டு வந்திருப்பா, எனக்கு அதை வாங்கிட்டு வாப்பா, இதை வாங்கிட்டு வாப்பா, அதுக்கு நேரம் உங்களை நான் நடத்த விரும்பல. நீங்க வந்தினா ஜெபம் பண்ணு, வேதத்தை படி, கர்த்தருக்கு கேளு, வாயத்தோர பேசு. இதெல்லாம் எதற்கு நேரம் நடத்துகிறது? உங்களை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்தி போகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மத்தேயு 16:24 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷனை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அப்படியே நிறுத்துங்க. ஆண்டவர் சொல்றாரு, அநேக ஜனங்க ஆண்டவரை பின்பற்றினாங்க. என்ன செய்யறாங்க? ஏன் பின்பற்றுறாங்க? அவர் அற்புதத்தை செய்யறாரு, அதிசயம் செய்யறாரு, நன்மையை செய்யறாரு, இப்படி எல்லாம் பார்த்து ஆண்டவர் அநேக ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா பின்பற்றுறாங்க. ஆனா ரொம்ப நாள் அவங்களை என்ன செய்ய முடியலன்னா ஃபாலோ பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? யார? ஆண்டவர். ஏன் ஃபாலோ பண்ண முடியல? அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னா பாதி கூட்டம் என்ன ஆயிருது? என்ன ஆயிருது? இன்னைக்கு கூட நீ பண்றது தப்பு,
ஒழுங்கா சபையில் இருக்க முடிஞ்சா இரு, இல்லை எழுந்து என்ன பண்ணு, வெளியே போயிடு. இப்படி சொன்னா இவர் மட்டும் தான் சர்ச் வச்சிருக்காரா? பக்கத்துல என்ன பண்றாரு, பின்னாடி என்ன இருக்கு, சர்ச் இருக்கு. அவங்களும் ஆர்வத்தோடு உங்களை என்ன பண்றாங்க, வாங்கப்பா வாசல்லையே 2 பேரும் என்ன பண்றாங்க. இப்பெல்லாம் சபையில் வெல்கம் பண்றதுல பூலாம் போட்டு வர வைக்கிறாங்க. பூ போட்டு உனக்கு சாக்லேட் கொடுத்து உனக்கு வெல்கம் கிஃப்ட் கொடுத்து என்னென்னமோ கொடுத்து என்ன பண்றாங்க. நீங்க யாருன்னு தெரியாதனால என்ன பண்றாங்க. ஆமா, நீங்க யாருன்னு தெரிஞ்சா, நீங்க யாருன்னு தெரியாதுல்ல, பரவாயில்ல நம்ம சபைக்கு புதுசா ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க வராங்க அப்படின்னு வாசல் வரைக்கும் பாஸ்டர் என்ன பண்றாரு, ஓடி போய் வாங்க 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 வேகமா வாங்க, அங்க பிரச்சனையா, இங்க என்ன பண்ணுங்க வாங்க, வாசல் வரைக்கும் உன்னை வெல்கம் பண்ணி கூட்டு வந்து என்ன பண்றாரு, சோஃபால உட்கார வைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் முதலாவது அவன் தன்னைத்தான் என்ன செய்யணும், வெறுத்து. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவரை பின்பற்றணும் வந்து உட்கார்ந்து இங்க சத்தியத்தை கேட்கிற உங்களுக்குள்ள ஆண்டவரை பின்பற்றணும், இந்த பைபிள்ல இருக்கிற வசனத்தை என்ன பண்ணோம், கை கொள்ளணும்னா வந்து உட்கார்ந்தோம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம வேற எதையோ என்ன பண்றோம், இப்ப இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம செய்யற காரியத்துக்கும் வேத வசனத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. ஒரு வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் அவன் முதலாவது என்ன செய்யணும், வெறுக்கணும். என்ன பண்ணும், நீ என்னை பின்பற்ற வரியா, சரிப்பா வாப்பா, முதலாவது நீ என்ன பண்ணு, உன்னை வெறுத்துரு. அப்படின்னால நான் என்ன ஆண்டவரே வெறுக்கணும் அப்படின்னா, நீ எதை ஆசைப்படுற, குடி ஆசைப்படுறியா, குடி என்ன பண்ணு. இப்பதான் கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னா லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன ஆகுது, ஏன் நம்ம ஆர்வத்தோடு உற்சாகமா ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணோம் வந்தோம், ஆண்டவரோடு என்ன பண்றோம், உடன்படிக்கையில் ஐக்கியப்படுறோம், ஞானஸ்தானம் எடுக்கணும், திருவிருந்தில் பங்கெடுக்கணும், ரொம்ப உற்சாகமா வந்தோம். ஆனா ஆண்டவர் வந்த ஜனங்களை பார்த்து, அவருடைய உண்மையான சீசனை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணா, உன்னை நீ என்ன பண்ணு, வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அவ்வளவுதான். அவர் சொன்ன வசனமே, நீ என்னை பின்பற்றணுமா, முதலாவது உன்னை வெறுத்து உன் சிலுவை என்ன பண்ணு. ஆண்டவர் கூட வந்தா ஆண்டவர் வந்து உனக்கு காரை கொடுப்பாரு, ஆடி காரை கொடுப்பாரு, ஆடாத காரை கொடுப்பாரு, R15 பைக்கு கொடுப்பாரு, R2 பைக்கு இல்ல. நீ முதல்ல ஆண்டவரை பின்பற்ற வர விரும்பினா, இந்த வசனத்தை ஆண்டவரே சொல்றாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினா தன்னை தான் வெறுத்து உன் சிலுவை என்ன பண்ணு, எடு. உன் சிலுவை என்ன பண்ணு, எடு. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த உடனே நமக்கு வந்து ஒரு ராஜ கிரீடத்தை கொண்டு வந்து நம்ம தலையில வச்சு உன்னை ராஜ அரண்மனையில கொண்டு போய் ஆண்டவரை உட்கார வைக்க மாட்டார். நீ ஆண்டவரை பின்பற்றி வர விரும்பினா முதலாவது சிலுவை எடு. வேதம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கு, பைத்தியமா இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்குதான். கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை குறித்து சொன்னாலோ இல்ல உபதேசத்தை பண்ணாலோ அவங்களுக்கு அதை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றணுமா, முதலாவது உனக்கு ஒரு சிலுவை இருக்கு, அந்த சிலுவை என்ன செய். சிலுவைனா என்ன சந்தோஷமான காரியமா, இல்ல சிலுவைனா நம்ம நினைக்கிறது போல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா, இல்ல. சிலுவைனா முதலாவது பாடு. என்னது பாடு. ஆண்டவர் சிலுவையை தூக்கும் போது சந்தோஷத்தோடு ரொம்ப ஆர்வத்தோடு உற்சாகமா போய் எடுத்தாரா, இல்ல, பாடுகளோடு தூக்குனாரு, பரியாசங்களோடு அந்த சிலுவையை கையில் எடுத்தாரு, பலவித உபத்திரவத்தோடு அந்த சிலுவைக்கு நேராக போனாரு. ஆண்டவர் சொல்லுகிற, என்ன பின்பற்ற விரும்புகிற நீ உன் சிலுவை முதலாவது எடு. சிலுவை எடுக்காம உன்னை வெறுக்காம நான் இயேசுவை பின்பற்றுறேன், நான் ஆண்டவருக்கு பின்னாடி போகிறேன், ஆண்டவருடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறேன்னு சொன்னா நம்ம அநேகருக்கு வழிகாட்டிகளா மாறவே முடியாது. ஆமே. முதலாவது நான் ஆண்டவருக்கு நேரா சிலுவைக்கு நேரா நான் நடந்து போனாதான் என்ன பின்பற்றுகிற ஜனங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு என்ன பின்பற்றி அவங்களும் அந்த பாதையில் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஆமே. இப்போ உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முன்னேறி எப்படி போதும் அப்படிதான் பின்னேறு என்ன பண்ணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஏர் ஓட்டுறாங்க, முன்னாடி அந்த ஏர் விழுகிற அந்த டூல் வந்து சரியா போச்சுன்னா தான் பின்னாடி என்ன பண்ணும், அதுவே வளைஞ்சி நெடுஞ்சி கீழே புரண்டு கிரண்டு பெல்ட் அடிச்சு போச்சுன்னா பின்னாடி எப்படி தான் வரும், அதே ரூட்ல தான் என்ன பண்ணும், கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. இப்போ ஆண்டவரை பின்பற்றுகிறோம், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆண்டவருடைய உபதேசத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் சிலுவை எடுப்பா. அது மட்டும் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரே எடுக்க முடியாது. நான் எல்லாம் எடுத்துட்டேன். என்ன எடுத்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி
இல்லை டைம் இருக்கும்போது 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்பயாவது வந்து என்ன பண்ணுறேன், திருவிருந்து என்ன பண்ணுறேன், எடுக்கிறேன். எப்பயாவது வந்து பாஸ்ட் ஏதாவது கஷ்டப்பட்டாருன்னா ஒரு 500 ரூபாய் பணத்தை என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஞாபகம் வருமோ தசம பாகத்தை என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். இதெல்லாம் கதை இல்லைப்பா. உன் சிலுவை எடு. என்ன எடு? சிலுவை எடு. ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன் ஆண்டவர் இதை சொல்றாரு? முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசித்து பாருங்களேன். 23 வாசித்து பாருங்க. அவர் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு எப்படி இருக்க? இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவில்லை என்ன செய்கிற? சிந்திக்கிற. பேதுரு யாருங்க? ஆண்டவரோடு இருந்த உண்மையான ஒரு சீசன், ஆண்டவரையே பின்பற்றுகிற ஒரு மனுஷன். ஆண்டவர் கண் அசைவு கூட பேதுரு என்ன செய்வாரு? உடனே செயல்படுவார். இப்படி கண்ணை காட்டினார்னா ஆண்டவர், பேதுருக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவர் எது கண்ணை காட்டுறான். இப்படி பின்பற்றின ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஏன் சாத்தான் சொல்றாரு? நீ என்ன யோசிக்கலன்னா, நான் சிலுவையை எடுக்கணும், நான் உபத்திரவப்படணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசந்த வாசித்து பாருங்க. பேதுரு அவர் சொல்றாரு 21, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணான்? பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லையே என்று சொல்லி என்ன சொல்றாரு? ஆண்டவர் வந்ததே எதுக்குதான்? இந்த உலகத்துக்கு எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்காக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் பரமேறணும் தான் வராரு. ஆனா இவர் சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. ஆண்டவர் உடனே சொல்றாரு பாருங்க. அடுத்த நிமிஷம் பேதுரு திட்டினா பேதுரு வெளியே போயிடுவார். ஆண்டவர் என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, நீ தேவனுக்கு பின்பற்றன்னு சொல்ற, ஆனா தேவனுக்கு ஏற்றவையில் என்ன செய்யலன்னா செய்யல. நான் எதற்கு வந்தேன், ஆலயத்துக்குள்ள வந்ததுக்குரிய நோக்கம் என்ன? இந்த உபதேசத்தை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டு நான் பைபிள் எடுத்துட்டு சபைக்குள்ள என்ன செய்ய வந்தேன். ஆனா வந்த நோக்கத்தை விட்டுட்டு வேற நோக்கத்தை என்ன பண்றேன்? சத்தமா சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்ல, எனக்கு பின்னாக போ சிலுவை எடுப்பா அப்படின்னா, நான் சிலுவை எடுக்க மாட்டேன். நான் இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இப்படியே ஜாலியா என்ன பண்ணலாம் வாழ்ந்து. நீ வந்த நோக்கம் என்ன? உன்னை நீ வெறுத்து உன் சிலுவை என்ன செய்யணும்? ஆமே. தூங்குறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை வெறுக்காத ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சிலுவையை தொடவே முடியாது. உன்னை வெறுக்காத ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றவே என்ன செய்யாது, முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 13:17 வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்களை நீங்க என்ன பண்ணா பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து செய்யுங்க, அடங்குங்க. உங்களை நடத்துகிறவங்க உங்க ஆத்மாவுக்கு என்ன செய்யறாங்க? உத்தரவாதம் பண்ணுகிறாங்க, விழித்திருக்கிறாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. ஒரு தேவனுடைய ஊழியனுக்கு சபை மக்கள் என்ன செய்யணும்? வசனத்தை படிச்சீங்களா இல்லையா? என்ன செய்யணும்? அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க. என்ன பண்ணும்? அடங்கணும். தேவ சபைக்கு வந்தா என்ன பண்ணும்? உங்க ஆவி, ஆத்மா, உங்க வாயு, பேச்சு, கை, கால் எல்லாம் என்ன பண்ணும்? அடங்கணும். ஏன் அடங்கணும்? நான் கர்த்தரை பின்பற்ற வந்தேன், அந்த வேலையை தான் நான் என்ன செய்யணும்? செய்யணும். பவுல் சொல்லுகிற தெளிவா, உங்க ஆத்மாவுக்காக ஒருத்தர் உத்தரவாதம் பண்ணி உங்களை சிலுவைக்கு நேராக நடத்துகிற அந்த உபதேசத்துக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுக்கணும். கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றணும்னு ஒரு கூட்டம் என்ன செய்யுது? வேக வேகமா எழும்புது. என்ன பண்ணுது? ஆமா, நம்ம சபையில கூட தான் இன்னைக்கே நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். என்னைக்கு? இப்ப இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தா உடனே உனக்கு பரலோகத்துக்கு டைரக்ட் டிக்கெட் போட்டுருவாங்களா? சொல்லுங்க. போட மாட்டாங்க. இப்போ ஞானஸ்தானம் எடுத்தே ஆகணும்.
அப்படியே அவ்வளவு என்ன பண்றாங்க, வைராக்கியமா ஞானஸ்தானம் எடுத்தே ஆகணும். சபைக்கு என்ன பண்ணுவோம், 2 வாரம் கூட வரல, அதுக்குள்ளே எனக்கு என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனதோடு சரி, திரும்ப என்ன பண்ணல, இந்த பக்கம் வந்து கூட பார்க்கல. ஏன்பா, ஞானஸ்தானம் எடுத்துட்டா அவ்வளவுதான், அதோட என் மேல என்ன செய்யுது, முடிஞ்சிருச்சு. அதோட கர்த்தர் எனக்கு பரலோகத்தை என்ன பண்ணிட்டாரு, ஒரு இடத்த என்ன பண்ணிட்டாரு, புக் பண்ணி வச்சுட்டாரு. அவ்வளவுதான், ஞானஸ்தானம் எடுத்துட்டு போனோமா டைரக்டா எங்க சந்திக்கலாம், அவ்வளவுதான். இவங்களுடைய கனெக்ஷன் என்ன, ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்க சந்திப்போம், நீங்க எல்லாம் ஒரு ரூட்ல வாங்க, நான் என்ன பண்றேன், அங்க வெயிட் பண்றேன், நீ அங்கேயே தான் இருப்பேன். ஆமே. இவங்க ஆண்டவருடைய உபதேசத்தை கை கொள்ளுவதற்கு, சபைக்கு அடங்கி இருப்பதற்கு, சபையினுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நான் எங்க போவேன், நீ பரலோகம் போக மாட்டேன். பரலோகம் என்ன பண்ண மாட்டேன், உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும், இந்த உபதேசத்துக்கு அடங்கணும், மற்றவங்களுக்கு வழிகாட்டிய மாறணும், ஆண்டவரை பின்பற்றணும். இப்படி செய்கிற ஒரு மனுஷன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவானே அல்லாம, நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுனால நான் பரலோகத்தில் இருப்பேன் நீங்க கனவு கூட காணாதீங்க. ஆமே. வேதம் அதான தெளிவா சொல்லுது, உன்னை வெறுத்து உன் சிலுவை என்ன பண்ண எடு. சிலுவைலாம் எடுக்க மாட்டேன் பிரதர், ஞானஸ்தானம் கொடுத்தீங்களா, பைபிள் மட்டும் என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க. ஞானஸ்தான சர்டிஃபிகேட் என்ன பண்ணுங்க, ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, ஆமா எந்த பாஸ்டர்கிட்ட போனாலும் நீ ஞானஸ்தானம் எடுத்தியப்பா, சர்டிஃபிகேட் என்ன பண்ணு. இந்த சர்டிஃபிகேட்டுக்காகவே ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு குரூப் என்ன பண்ணுது. எதுக்கு சபைக்கு வந்த அப்படின்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 3 மாசம் அப்படியே சபைக்கு வந்து, பாஸ்டர் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி மாத்திரம் இப்படி மாத்திரம். ஏன் இவ்வளோ பரபரப்பாக இருக்கிறான்னா, அவருக்கு என்ன வச்சிருக்கிறாங்க, கல்யாணம் வச்சிருக்கிறாங்க. பொண்ணு என்ன பொண்ணு, கிறிஸ்தவ பொண்ணு. அந்த பொண்ணு நீ சபைக்கு போனா ஞானஸ்தான சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க. இதுக்காக 3 மாசம் சபையில் உட்காந்து அவர் போராடினு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போனார் பாருங்க. அதோட பார்க்கல, இன்னி வரைக்கும் என்ன பண்ணல, பார்க்கல. உண்மை நடந்த சம்பவம் தான். வழியில் பார்த்தா ஒரு வணக்கம் மட்டும் என்ன பண்ணுவார், பாஸ்டர் அப்படின்னு. சரிப்பா, இவர் எங்கே போகலான்னு நினைக்கிறாருன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். நீ தேவனை பின்பற்ற உனக்கு மனசு இல்லாம, திருமணத்துக்காக ஞானஸ்தான சர்டிஃபிகேட் வாங்க வந்த குரூப் இன்னும் சபையில் இருக்கு. அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு சர்டிஃபிகேட் தான் என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும், அடங்கணும். வேதம் சொல்லுகிறது நம்ம எப்படி மற்றவங்களுக்கு வழிகாட்டியா மாற முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:13. நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கீங்க, உப்பா இருக்கிறீங்க. உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கு என்ன செய்யாதுன்னா உதவாது. ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் எப்படி வெளியே சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு மனுஷன் பூமிக்கு எப்படி இருக்கிறான், சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்பா இருக்கிறீங்களா, பாரமா இருக்கீங்களா, இல்ல கேட்டுருங்களேன், உப்பா இருக்கிறீங்களா இல்ல பாரமா இருக்கிறீங்களா? நல்லா ஸ்ட்ராங்கா தான் கேளுங்க. உத்தரகோட்டி பேர் கேளுங்க, உப்பா இருக்கீங்களா பாரமா இருக்கீங்களா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. உப்பா இருந்தா உப்பு என்ன பண்ணும், என்ன கொடுக்கும். உலகத்துல சொல்றாங்க உப்பு இல்லா பண்டம் குப்பையில. என்னதான் டேஸ்டா மட்டன் பிரியாணி செஞ்சாலும் அதுல உப்பு போடலன்னா அது என்ன வேஸ்ட். என்னதான் நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறேன், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு நம்ம எவ்வளவுதான் கத்துன்னு கத்துனாலும், நீங்க உப்பா இல்லைன்னா நீங்க என்ன வேஸ்ட். வேதம் சொல்லுகிறது, உப்பானது சாரமற்று போனா கெட்டு போயிருச்சுன்னா அது எதற்கு யூஸ் ஆகும், மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே கொட்டப்படுவதற்கும் ஒன்றிய என்ன செய்யாது. அப்போ உப்பு எந்த சுவையோடு எந்த ஒரு நிறத்தோடு திடத்தோடு இருக்கணுமா, அப்படி இருந்தாதான் அந்த உப்புக்கு மரியாதை. ஆமே.
இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ மற்றவங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்றியப்பா. உன்னை பார்த்து எப்படி ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னா, நீ உப்பாக இருக்கணும். எப்படி மாறணும்? உப்பாக என்ன செய்யணும்? இருக்கணும். நீ டேஸ்ட் கொடுக்கணும். நீ கொடுக்குற டேஸ்ட்ல ஒருத்தன் பிச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. நீ கரெக்டான டேஸ்ட் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நீ கொடுக்குற பிரச்சனையில் ஒருத்தன் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரே வேணான்னு விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. உப்பு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு எங்க இருக்கிறீங்க? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறோம்? இருக்கீங்களா? எந்த வெளிச்சத்தில்? எந்த வெளிச்சத்தில் இருக்கிறோம்? நல்ல ஒயிட் சாரி கட்டினா அந்த வெளிச்சத்துலையா? நீங்க முதல்ல உப்பா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். மற்றவங்களுக்கு வழிகாட்டினா நீ யாரா இருக்கணும்? அடுத்து யாரா இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். நல்லா கவனிங்க. இந்த டியூப் லைட் இருக்கு, இது வெளிச்சம் கொடுக்குற வரைக்கும் தான் இதுக்கு என்ன மரியாதை. இது போயிடுச்சு, லைட் என்ன ஆயிடுச்சு, பீஸ் போயிடுச்சு. இதை பத்திரமா எடுத்து, அந்த காலத்தில் எங்கள் அப்பா வீட்டில் வாங்கி கொடுத்த டியூப் லைட்டு, அதை பத்திரமா பாதுகாப்புன்னா எடுத்து வைப்பீங்க. ஃபீஸ் போன அடுத்த நிமிஷம் இது எங்கே போவோம்? அதே தான், அதே தான் உங்களோட நிலைமையா தான். நீங்க ஆண்டவரை பின்பற்றுன்னு சொல்லி நீங்க மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கலன்னா எங்க போவீங்க? குப்பைக்கு மட்டும் போக மாட்டீங்க, அடிச்சு நொறுக்கி. பழைய காலத்து டியூப் லைட்லாம் பசங்க என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து ஒரு சவுண்ட் வரும்னு சொல்லி கீழே போட்டு கல் எடுத்து என்ன பண்ணுவாங்க. அதே நிலைமை தான் உங்களுக்கும். ஆண்டவரை பின்பற்றுகிற வழிகாட்டுகிற தேவனுடைய பிள்ளை உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். அந்த வெளிச்சம் எப்படி இருக்கணும்? தொடர்ந்து வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கி தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்ன செய்யும்? யாவருக்கும் என்ன செய்யணும்னா வெளிச்சம் கொடுக்கணும். ஒரு கிறிஸ்தவன்னா எல்லாருக்கும் என்ன செய்யணும்? நான் வெளிச்சம் கொடுக்குறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பிரதர் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றீங்களே? நான் பண்ணல. பிரச்சனை உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க வழிகாட்டுறீங்க அப்படின்னு நம்புறாங்க ஜனங்க. என்ன பண்றீங்க? இந்த உபதேசத்துக்கெல்லாம் கை கொண்டு தானே உள்ள வந்தீங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஏத்துப்பேன். இந்த வார்த்தையின்படி நடக்கணும், நான் ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கணும். உங்களை யாராவது வந்து கட்டாயப்படுத்தினாங்களா? இல்லை. அதுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தொட்டிக்குள்ள யாருக்கையாவது ஒரு 5 நிமிஷம் கேள்வி கேட்குறோம். என்ன கேள்வி கேட்குறோம்? நீங்க முழு விருப்பத்தோடு, உங்க சுய விருப்பத்தோடு நல்லா தெளிவா இருக்கும்போது தானே கொடுக்குறோம். அப்படி தானே? தெளிவாக கேட்குறோம். வேற யாருன்னா கட்டாயப்படுத்தினாங்களா, இல்லை உங்களுக்கு வேற யாருன்னா சொன்னாங்களா? இல்லை, என் சுய விருப்பத்தோடு என்ன பண்றேன்? ஞானஸ்தானம் எடுக்கிறேன். இந்த சத்தியத்தெல்லாம் கை கொள்ளுவீங்களா? சபைக்கு உண்மையா இருப்பீங்களா? உண்மையா இருப்பேன். சத்தியத்தை என்ன பண்ணுவேன்? சபைக்கு தொடர்ந்து வருவீங்களா? தொடர்ந்து வருவேன். திருவிருந்தில் கர்த்தருடைய வருகை மட்டும் பங்கெடுப்பீங்களா? பங்கெடுப்பேன். எல்லாத்துக்கும் என்ன பண்றோம்? நல்ல தலையை ஆட்டுறோம். அதோட ஆட்டிட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணல? ஆமா, இவங்க சொல்றாங்க நாங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். நீ முதல்ல உனக்கே நீ என்ன செய்யல? ஃபீஸ் போன பல்பா தான் இருக்கிறீங்க. என்ன பல்பு? ஃபீஸ் போயிருச்சு. ஆனா நம்ம சொல்றோம் நான் உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? நான் உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? உலகத்துல இருக்கிறவன போய் கேட்டாதான் நீ உலகத்துக்கு உப்பா இருக்கிறியா, நீ வெளிச்சமா இருக்குன்னு சொல்ல. ஆண்டவர் சொல்றாரு நீ மற்றவங்களுக்கு வழிகாட்டணும்னா முதல்ல உனக்குள்ள வெளிச்சம் வரணும்பா. அப்பதான் இன்னொருத்தர் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. நீ ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்லிட்டு நான் பாயிண்ட்டுக்கு நேரம் போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். மார்க் 10வது அதிகாரம் 17வது வசனம். சாரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. வழியே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் புறப்பட்டு போகும்போது, ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி போகும்போது ஒரு மனுஷன் என்ன செய்யறானா? ஓடி வருகிறான். என்ன செய்கிறான்? வசனத்தை எடுத்தீங்களா? 17ஆம் வசனம். ஓடி வந்து என்ன பண்றான்? முழங்கால் போடுறான். ஓடி வரான், முழங்கால் போடுறான். பாஸ்டர் கேட்கறான், நல்ல பாஸ்டர், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளனா. நல்லா கவனிங்களேன். நம்ம கூட சபைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்ன செய்யறோம்? ஓடி வரோம், முழங்கால போடுறோம்.
நான் ரட்சிக்கப்படணும், என் பாவம் மன்னிக்கப்படணும், நான் இதெல்லாம் விடணும், நல்லா மாறணும், அழுது புலம்பி என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம். இவனும் வந்த வேகம் என்னன்னா, அன்னைக்கே நித்திய ஜீவனுக்கு இவனுக்கு என்ன பண்ணணும், சீட்டு கிடைக்கணும். எங்க கிடைக்கணும், பரலோகத்துக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன பண்ணும், கன்ஃபார்ம் ஆர்டர் வரணும். வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்கக்கூடாது, டைரக்ட் கன்ஃபார்ம் ஆர்டர் என்ன பண்ணும். அந்த அளவுக்கு வந்து நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அதற்கு இயேசு ஃபர்ஸ்டே ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை பிளாக் பண்றாரு. என்ன பிளாக் பண்றாருன்னா, நீ என்னை சொல்வானே தேவன் ஒருவன் தவிர நல்லவன் ஒருவனும். முதல் பாயிண்டே பிடிக்கிறாரு. நீ என்ன நல்லவன் சொல்லி நித்திய ஜீவனை வாங்கலான்னு மட்டும் என்ன பண்ணாத, நினைக்காது. ஆமே, நிறைய ஒரு டீம்லாம் எழுப்பி இருக்கு, நீ பரலோகத்துக்கு இப்படி இருந்தா போகலாம், அப்படி இருந்தா போகலாம். அப்படிலாம் இல்லை. உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்க 10 இடத்துல ஞானஸ்தானம் எடுத்தாலும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆமா, என்னதான் நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் நீங்க பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது. கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை பின்பற்றி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாய் மாறினா மட்டும்தான் எங்க போக முடியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர என்ன பண்ணல, நல்லவன் இல்ல. அதை சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் என்ன பண்றேன், கை கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியுது இவர் நல்ல மனுஷன், இவ இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் என்ன செய்யல, நல்லபடியா தான் இருந்தான், எந்த ஒரு பாவத்துக்கு என்ன பண்ணல, போகல. இது எல்லாமே தெரியுது. அவனும் சொல்றான், நான் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே என்ன செய்யறேன், கை கொள்ளுகிறேன். இதை சொன்ன உடனே ஆண்டவர் அடுத்த வசனத்தை சொல்றாரு, இயேசு அவனை பார்த்து இப்பதான் சொல்றாரு, ஒரு குறை என்ன பண்ணுது இருக்கு, நீ வந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியாய் மாறக்கூடாதபடி ஒரு குறை உங்ககிட்ட இருக்கு. இந்த குறையை எந்த மனுஷன் கண்டுபிடிச்சி உணர்றானோ அந்த மனுஷன் தான் தன் சிலுவை எடுக்க முடியுமே தவிர எல்லாரும் எடுக்க முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குறை இருக்கு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று பொக்கிஷம் உண்டாயிருக்கும், அவ்வளவுதான். என்ன குறைய கண்டுபிடிச்சார்னா, உனக்கு திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு, இந்த ஆசீர்வாதத்தை விற்று யாருக்கு கொடு, ஒண்ணுமில்லாதவங்களுக்கு கொடு. இப்படி கொடுத்துட்டு, இப்ப கொடுத்துட்டோம், என்ன பண்ணோம், கொடுத்துட்டோம். நிறைய ஆசீர்வாதம் இருக்குது, அதை விற்கிறாரு, எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாரு. வந்த உடனே, சரிப்பா நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு இருந்தா 10ஆம் நம்பர் சீட் என்ன பண்ணு, வாங்கிக்கோ, பரலோகத்துக்கு போயிடு அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தாரா? நீ என்னதான் ஆஸ்தியை வித்து கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல போட்டாலும் அடுத்துதான் ஆண்டவர் சொல்றாரு, பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஆமே, இவன் வந்த வேகம் எப்படின்னா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டணும், இன்னைக்கே பரலோகத்துல நான் ஒரு ஆளா என்ன பண்ணோம், பரலோகத்துல நான் ஒரு மெம்பரா மாறிடணும், இன்னைக்கே ஆண்டவர் கூட ஐக்கியமா என்ன பண்ணோம், ஆண்டவர் விட்டு ஒரு நாளும் பிரியவே கூடாது. பல கனவுகளோடு வந்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு ஐஸ்வர்யத்தை வித்து கொடுத்துறா, அப்படி கொடுத்துருப்பான் அப்படின்னா கூட கொடுத்துட்டு இருப்பான். ஆனா இன்னொன்னு சொன்னாரு, சிலுவை எடுத்துட்டு என்ன பண்ணு, பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன ஆயிட்டான் அப்படின்னா, 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியா இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். இவர் வந்த நோக்கம் என்ன, நான் நித்திய ஜீவனுக்கு போகணும், நான் அநேகருக்கு வழி காட்டணும், நான் ஒரு நல்ல மனுஷனா மாறணும், நான் இந்த ஆண்டவருடைய உபதேசத்தை கை கொள்ளணும் தான் எங்க வந்தாரு, ஆண்டவர்கிட்ட வந்தாரு. இப்போ சிலுவை எடுப்பான் அப்படின்னா, ஆண்டவரே வேணாம், நான் என்ன பண்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் ஒரு வகையில நல்லவன் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி? இப்போ நிறைய பேருக்கு நம்ம சபையில கூப்பிடுறோம், ஜெபம் பண்றோம், ஞானஸ்தானம் கொடுக்குறோம், இவங்க எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு எங்க வரதில்லை, சபைக்கே வர்றதில்லை. ஞானஸ்தான சர்டிஃபிகேட் மட்டும் என்ன பண்றது, வாங்கிட்டு போயிடுறது. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த மனுஷன் யாரு, நித்திய ஜீவனை பத்தி விசாரிச்சாரு. எப்பா உங்க சபைக்கு வரணும் என்னப்பா ப்ரொசீஜரு, பரலோகத்துக்கு போனா என்னப்பா ப்ரொசீஜர் இருக்கு. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உனக்கு உள்ளதெல்லாம் விட்டு கொடு, கொலை செய்யாத, இதெல்லாம் பண்ணாத, எல்லாத்தையும் சொல்லிட்டு என் சிலுவை என்ன பண்ணு,
அவனுக்கு இந்த அக்ரிமெண்ட் என்ன செய்யலை, ஒத்து போல. அதனால அவர் என்ன பண்ணிட்டார்னா அப்பயே பேக் ஆயிட்டார். நிறைய பேர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்றோம், என்ன பண்றோம், சைன் பண்றோம், சைன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யறோம், பேக் ஆயிடுறோம். முடியல, சிலுவை என்ன பண்ண முடியல, தூக்க முடியல. இங்க குத்து தாண்டவர், அங்க கொடை தாண்டவர், இங்க வலிக்குது, அங்க கத்துது, சிலுவை என்ன பண்றோம், கீழே போட்டு கொஞ்ச தூரம் எங்க பண்ணுவோம், உலகத்தின் பாதையில ஓடுறோம். திரும்ப கொஞ்ச நாள் வரும், நான் சிலுவை என்ன பண்றேன், எடுத்துக்கிறேன், கொஞ்ச தூரம் தூக்கிட்டு வர வேண்டியது. திரும்ப டிவி வந்தோடனே சிலுவை என்ன பண்ற வேண்டியது, கீழே போட்டு என்ன பண்ண வேண்டியது, டிவியை பார்க்க வேண்டியது. திரும்ப வந்து பிரச்சனை வந்தோடனே சிலுவை என்ன பண்றது, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், சிலுவை தூக்கிட்டு என்ன பண்றது, கொஞ்சம் தூரம் நடந்து வந்துடுது. யாராவது ஒருத்தர் ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னா ஒரு நிமிஷம் சிலுவை கீழே போடு, அப்படியே ஒரு கெட்ட வார்த்தை 4 வார்த்தை என்ன பண்றது, பேச வேண்டியது. அப்புறம் சிலுவை என்ன பண்றது, எடுத்து மேல வச்சுக்க வேண்டியது. கொஞ்ச தூரம் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன். இந்த வாரம் மெசேஜ் எனக்கே பேசின மாதிரி இருந்தது, இந்த வாரம் ஆண்டவரையே என்ன உணர்த்தி என்ன பண்றாரு, பேசின மாதிரி இருந்தது. திங்கள் செவ்வாய் புதன் என்ன பண்றது, சிலுவை தூக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது, புதன்கிழமை சிலுவையை கீழே போட்டு வேணாம் விடுங்க. அல்லேலூயா. சிலுவை எப்ப எடுத்தனா, எடுத்த மனுஷன் எடுத்து அந்த ஆண்டவருடைய அழைப்பில் அப்படியே பின்னாடி என்ன பண்ணுனா, நீங்க நினைச்சா சிலுவை தூக்குறதுக்கும் நினைச்சா கீழே போடுறதுக்கும் உங்களுடைய சுயத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் உபதேசத்தை மாற்ற மாட்டார். இந்த உபதேசத்தை கேட்டு இதுக்கு அன்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். நான் 3 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, அவரை பின்பற்றி வழிகாட்டுகிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, எல்லாருக்கும் முன்பாக தன்னுடைய சாட்சியை வெளிப்படுத்துவான். எழுதி கொள்ளுங்க, அவரை பின்பற்றி வழிகாட்டுகிற மனுஷன் எப்படி இருப்பான், எல்லாருக்கும் முன்பாக தன்னுடைய சாட்சியை வெளிப்படுத்துவான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 - 5 வரைக்கும் நீங்க வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 - 5 வரை. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியே எல்லாம் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார், நரைத்தவனுமானே என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக என்ன செய்யறேன்னா, சாமுவேல் சொல்றாரு, சிறு வயதிலிருந்து ஆலயத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு அந்த காலத்தில் இருந்த தீர்க்கதரிசியிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசி யாரு, சாமுவேல். இந்த சாமுவேல் சொல்றாரு, இவ்வளோ நாள் நான் உங்களை நடத்தினேன், நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணேன், நான் உங்களுக்காக என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். இனிமே உங்களுக்கு ஒரு ராஜா கொடுக்கப்பட்டார். சவுல் ராஜா என்ன பண்றாரு, கொடுக்கப்பட்டாரு. எனக்கு வயசாயிடுச்சு, நான் என்ன பண்றேன்னா இந்த போஸ்டிங்ல இருந்து ரிலீவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 3ஆம் வசனம், இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் முன்பாகவும். அவர் சொல்ற வார்த்தை கவனிங்க நல்லா. இவர் எப்படி இருந்தார்னா, அநேகருக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தார். எப்படி இருந்தாரு, யாரு, சாமுவேல். இவர் கேட்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக என்னை குறித்து என்ன சொல்லுங்கன்னா, தைரியமா சொல்றாரு. எல்லா ஜனங்களையும் கூட்டி வச்சு என்ன சொல்றாரு, சாட்சி சொல்லுங்க. நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் பணம் வாங்கி கொண்டு கஞ்சாடையா இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானா அதை உங்களுக்கு நான் என்ன செய்யனா, இல்லை கவனிங்க, வழிகாட்டுகிற ஒரு மனுஷன் எல்லாருக்கும் முன்னாடி இப்படி ஒரு தைரியமான ஒரு சாட்சியை அவனால சொல்ல முடியும். ஆமே. இவர் வயசாயிடுச்சு, சின்ன வயசுல இருந்து ஆலயத்துல வளர்ந்தாரு. குழந்தையா இருக்கும் போதுல இருந்து அண்ணால் கொண்டு வந்து எங்க தான் விட்டாங்க, ஆலயத்துல தான் வளர்ந்தாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் யாருக்கிட்ட பரிதானம் வாங்கினேன், யாருடைய கழுதையை வாங்கினேன், யாருடைய எருதை வாங்கினேன், நான் யாருக்கு வந்து கஞ்சாடையா இருந்து ஒருத்தனுக்கு நான் இரக்கம் செய்யாம இன்னொருத்தனுக்கு அநியாயம் பண்ணேன், நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜனங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள், நீங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையில ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக என்ன செய்யறாருன்னா சாட்சியா இருக்கிறார். நல்லா கவனிங்க, வழிகாட்டுகிற ஒரு மனுஷன்
எல்லாருக்கும் முன்பாக தன்னுடைய சாட்சியை வெளிப்படுத்தும். ஆமே, நீங்கள் உபதேசத்தை கை கொள்கிறோம். கிறிஸ்தவ உபதேசத்தை கை கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது, கஷ்டம்தான். எப்படியோ உள்ளே வந்துட்டோம், ஏற்றுக்கிட்டு உள்ளே வந்துட்டோம். ஆனால் எல்லாருக்கும் முன்பாக தன்னுடைய சாட்சியை வெளிப்படுத்துகிற ஒரு ஜனமாக மாறணும். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கணும். பூமிக்கு எப்படி இருக்கணும்னா வெளிச்சமாக. ரெண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன், வழிகாட்டுகிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 32வது வசனம். வழிகாட்டுகிற மனுஷன் நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை என்ன செய்யறேன்னா ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க, வழிகாட்டுகிற மனுஷன் கிருபையுள்ள வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பான். என்ன செய்வான்? ஒப்பு கொடுப்பான். எத்தனை பிரசங்கத்தை இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கிறோம். எந்த 7 டைரி எழுதியிருக்கேன். எத்தனை டைரி? 7 டைரி பிரசங்கத்தை எழுதியிருக்கோம். 7 டைரி பிரசங்கத்தை இது வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை 2007 பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. இப்போ இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டுறோம். எந்த வசனத்துக்கு உண்மையா நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? பவுல் அதுதான் சொல்றாரு, இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை கேட்குறோம், சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். ஒரு நாள் இந்த சிலுவை என்ன பண்றோம்னா தூக்குறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன பண்றோம்? சிலுவை கையில் வச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு சிலுவை என்ன பண்றோம்? கீழே போட்டுரும். மற்ற 6 நாள் நம்ம வேலையும் நம்ம இஷ்டப்படியும் நம்மளுடைய சுயத்தின்படியும் வாழ்கிறோம். 7வது நாள் காலில் மட்டும் நம்ம பைபிள் எடுக்கிறது போல சிலுவை என்ன பண்ணலாம்? கையில் எடுக்கலாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மற்றவங்களுக்கு வழிகாட்டுகிற நீங்கள் வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆமே, நம்ம வழிகாட்டணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் நினைக்கிறாங்க, பா சர்ச்சுக்கு போனாங்கப்பா, நல்லா இருக்கிறாங்கப்பா, இவங்க உள்ளே வந்து பார்த்தா தான் நம்ம கதைன்றது அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வசனம் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 58:5 வாசிங்களேன். சங்கீதம் 58:5 தாவீது இப்படியா சொல்லுகிறாரு, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடி தன் காதை அடக்கி இருக்கிற செவிட்டு விரியனை போல் என்ன பண்றாங்களா? யாரை குறித்து சொல்றாங்க? ஜனங்களை குறித்து தான் சொல்றாங்க. வினோதமா ஊதினாலும் அவங்களுடைய சத்தத்துக்கு தங்கள் காதை என்ன செய்யறாங்கன்னா அடைத்து கொள்கிறாங்க. என்ன பண்றாங்க? எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம், எவ்வளவு மெசேஜ் கேட்கிறோம். இந்த மெசேஜை கேட்டு இந்த வசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை இதோடவே தான் இருக்குமே தவிர 1 இன்ச்சு கூட முன்னேறாது. எந்த ஒரு மனுஷன் இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறானோ அந்த மனுஷன்தான் 30, 60. மற்ற எல்லாரும் திங்கக்கிழமை கை கொள்றீங்கன்னா நீங்க வழி அருகே விதைக்கப்பட்ட, 1 வாரம் கை கொள்றீங்கன்னா நீங்க முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை. நீங்க 1 மாசம் கை கொள்றீங்கன்னா நீங்க கற்பாறையில விதைக்கப்பட்ட. ஆனா எந்த ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் இந்த உபதேசத்தை கை கொள்றானோ அவன் தான் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 3வது வழிகாட்டுகிற மனுஷன் எப்படி இருப்பானா, உத்தமனாய் நடந்து நீதி என்ன செய்வானா நடப்பிக்கிறான். சங்கீதம் 15:2-3 வாசிங்க. சங்கீதம் 15:2-3 வாசிங்க. எழுதி கொள்ளுங்க. வழிகாட்டுகிற மனுஷன் எப்படி இருப்பான்? உத்தமனாய் நடந்து எப்பொழுதும் நீதியை செய்வான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து எப்படி பேசுறோமா? 1 இன்ச்சு கூட சத்தியத்தை விட்டு என்ன செய்ய மாட்டானா விலகி போக மாட்டான். ஆண்டவருடைய உபதேசத்தை விட்டு ஒரு காலமும் அந்த மனுஷன் வெளியே என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான். அவன் எப்படி பேசுவான்? மனதார சத்தியத்தை என்ன பண்ணுவான்? பேசுவான். அவன் சத்தியத்துல கொஞ்சம் கூட என்ன இருக்காதுன்னா குறை இருக்காது. ஆமே, நீங்க பேசும்போது உங்களுடைய நீதியிலிருந்தும் நியாயத்திலிருந்தும் 1 இன்ச்சு கூட என்ன பண்ணக்கூடாது, குறையக்கூடாது. அடுத்துதான் வாசிங்க. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு என்ன செய்வான்? தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு என்ன பண்ண எடுக்காம இருக்கிறான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனுஷன் வழிகாட்டணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதியை செய்யணும்,
சத்தியத்தை பேசணும். தன்னுடைய அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது. அயலான்லாம் யாரு? பக்கத்தில் இருக்கிறவன், நமக்கு தெரிஞ்சவன், நம்ம கூட வேலை செய்கிறவன். அவனை பற்றி பேசுகிற பேச்சு என்கிட்ட என்ன பண்ணாத, தயவு செய்து என்ன பண்ணாத, பேசாத. இந்த கதை வேணாம். உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்து ஒருத்தரை பற்றி குறை சொல்லணும்னு உட்காந்தாங்கன்னா ஒரு பெரிய கும்பிடு போட்டு தயவு செய்து என்ன பண்ணு, போயிட்டு வா. அந்த வீட்டு கதையை எங்கள் வீட்டில் என்ன பண்ணாத. ஏன் இப்படி பேசினா நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்பற்றலாம் இருக்க முடியாது. ஆமே, எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? இது